அந்த காலகட்டத்தில எனக்கு வந்து நான் அத முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில வெங்காயம்ங்கிறத வாரம் ஒரு எபிசோடா பண்றதுக்காக மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துட்டேன். அப்போ அப்பவும் வெளியிலிருந்து வந்து செங்கோட்டையன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நெறைய அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன், டைட்டில் கார்டுலாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாரி நான் எடிட் பண்ணி குடுத்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் வந்து அவரு சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிவிடில போட்டு எடுத்துட்டு வந்தார். அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது, இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துட்டு வந்து, இது 2யும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ, நாங்க அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு கிஃப்ட் குடுக்குறதுக்காக வேணும். நீங்க எடிட் பண்ணி குடுத்தா அவரு வீட்ல ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ எனக்கு ரொம்ப ஆசை. என்னன்னா, எனக்கு சீமான் அண்ணா அதுக்கு முன்னாடி தெரியும். இந்த மாரியான ஒர்க் பண்ணும்போது அப்பலாம் ஃபோட்டோஷாப் 7 அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நேச்சரா ஒரு லைவா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா ஆயிடுச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அத நான் எடிட் பண்ணி குடுத்துருந்தேன். ஆனா இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும். அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சிருப்போம். அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்திருப்போம். வைக்காம விட்டுருப்போம். அந்த ஷேடோ அதே இப்போ ஒருத்தருக்கு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும். இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல. தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சிருக்க மாட்டோம். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலா பண்ணணும் அப்படின்லாம் நெனச்சு பண்ணல. சரி ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, செங்கோட்டையனுக்காக பண்ணி குடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி குடுத்த புகைப்படம். அது பிற்காலத்துல வந்து அவரு நேர்ல சந்திச்சதா, வேற வேற தகவல்களோட உலா வரும்போது, நான் அவர்ட்ட ஒரு வாட்டி வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவர சந்திச்சப்போ கேட்டேன். "என்னண்ணா நீங்க வீட்ல ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்குன்னு சொன்ன படம், இன்னைக்கு வேற மாரியான தகவலோட போயிட்டுருக்கு" அப்படின்ட்டு. "விட்றா நம்மளால நம்ம ஒரு புகைப்படத்தால ஒரு அரசியல் தலைவர உருவாக்கியிருக்கிறோம். அவரு வளர்ந்து வந்தா நமக்கு நல்லது தானடா, நம்ம அண்ணன் தானடா" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாருடா அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்போதைக்கு எனக்கு நம்ம குடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நெனச்சுட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அது நடுவுல சிலர் குலத்துணியா, விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரைத்துறையில குடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில வர ஆரம்பிச்சது அந்த சமயத்திலேயே. இப்ப அவர் சந்திச்சதா பக்கத்துல நிக்கக்கூடிய புகைப்படங்கள் இருக்கு இல்லைங்களா? அது நான் உருவாக்குனது. அந்த புகைப்படம் எடுக்காம அத தவிர அவர சந்திச்சதா வேற எந்த புகைப்படமும் இணையத்துல கிடைக்கல. இல்ல அவரும் வெளியிடல. அவர சந்திச்சப்போ புகைப்படம் எடுத்தாரா? சந்திச்சாரா? இல்ல சந்திச்சப்போ புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையாங்கிறத பத்தி நான் அவ்வளவு ஆதாரப்பூர்வமா, உறுதிப்பூர்வமா நான் சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த புகைப்படம் ஒரிஜினலா எடுக்கப்பட்டது இல்ல அப்படிங்கிறத நான் ஒரிஜினலா நான் நான் சொல்ல முடியும். அது நான் எடிட் பண்ணேன் அப்படிங்கிறதன் பேர்ல, நான் எடிட் பண்ணி குடுத்த புகைப்படம் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். எனக்கு என்ன ஒரு இதுன்னா, பிரபாகரன் அவர்கள அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்றாரு. பிரபாகரன் அவர்கள பேரையே உச்சரிக்கிறதுக்கே இங்க வந்து பயந்துட்டு இருந்த சூழல்ல, நான் வந்த பிறகு தான் இங்க பேர உச்சரிக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு அந்த புகைப்படத்த எடிட் பண்ணி குடுத்தோம் அப்படிங்கிறவங்களோட அடிப்படையில எனக்கு ஒரு நெறைய நேரம் நான் மனசு கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா, அவரு நெறைய சொல்ற கதைகள் உண்மைக்கு முரணானதா இருக்கும். இந்த புகைப்படத்த அடிப்படையா வச்சுட்டு அவர் சொல்ற கதைகள் நெறைய உண்மைக்கு முரணானதா இருக்கும்.